நேயர்களே, நான் உங்கள் ஸ்ரீதேவி டேரட் கார்டு ரீடர் லீ நியூஸ் சேனலுக்காக. இன்னைக்கு 6/10/2025 திங்கட்கிழமை பௌர்ணமிக்கு ஆயில்யம் மகம் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஸோ பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. அதாவது கடகமும் சிம்மமும், கடகத்துக்கு முடியுது, சிம்மத்துக்கு ஆரம்பிக்குது. இன்னைக்கு மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நமஸ்கார். மேஷ ராசிக்கு கார்டு நம்பர் 7 த சேரியட் வந்திருக்கு. இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜாக இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில். அதில் கொஞ்சம் நிதானமாக தெளிவாக முடிவெடுங்க. 2 பக்கமும் 2 குதிரை போச்சு, அதாவது 2 சைட். ஒரு சவாரி போகணும்னா நேராக போகணும். 2 பக்கம் போச்சுன்னா நம்ம சவாரி போக முடியாது இல்லைங்களா? அதனால் அந்த முடிவு எடுக்கிறத கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. இன்னைக்கு உங்களுக்கு 75% பாசிட்டிவாக இருக்குது. ரிஷபம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபம்க்கு கார்டு நம்பர் 3 த எம்பரஸ் வந்திருக்குங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்கு 95% பாசிட்டிவாக இருக்கு. அவங்க வேலையிலையோ அவங்க படிப்புலையோ அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. திருமணம் பேசுறது, குழந்தை பிறப்பை பற்றி செய்திகள் குடும்பத்தில் வர்றது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான நாளாக இருக்கும். மிதுனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மிதுனம்க்கு கார்டு நம்பர் 3 த எம்பரஸ் கார்டு வந்திருக்குங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 95% பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட தொழிலையோ அவங்க படிப்புலையோ ஒரு க்ரோத் காமிக்கும். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான நாளாக இருக்கும். அவங்களுக்கு 95% பாசிட்டிவாக இருக்கும். கடகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நீங்கள் தெரிச்சு வருது. நார்மலாகவே நீராசிகள் கொஞ்சம் இந்த பௌர்ணமி அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பீங்க. இன்னைக்கு அதே தான் கார்டுலையும் காமிக்கிது. கார்டு நம்பர் 16 த டவர். கடந்த காலத்தில் நடந்த ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு மனசில் போட்டு குழம்பிட்டு இன்னைக்கு நாளுக்கு நீங்கள் கெடுத்துக்காதீங்க. ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு. பட் அதே இருக்காது, கொஞ்சம் இப்போ மாறும். அதில் வச்சு அந்த டைமில் நீங்கள் உங்களோட எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. கொஞ்சம் காமாக இருந்துட்டு முடிவை நாளைக்கு கூட தள்ளி போடுங்க. அவசர முடிவு எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் நிதானிச்சுட்டு நாளைக்கு கூட அதை தள்ளி போடலாம். ஸோ எங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு 25% தான் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நிதானமாக இருங்க. சிம்மம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிம்மம்க்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. கார்டு நம்பர் 11 அஷ்டந்தன் கார்டு தான் இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள போகாதீங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாக இருக்கு. அதாவது ஒரு சிங்கத்தோட வாழை பிடிச்ச மாதிரி இருக்கும். போராட்டமான நாள் தான் இன்னைக்கு. ஸோ நிதானமாக நடந்துக்கோங்க. பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா பொறுமையாக இருக்க சொல்லுவேன். ஸ்டார்ட் ஆகிறனால கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. 30% தான் பாசிட்டிவாக இருக்கு. கன்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கன்னிக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 16 த டவர் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி தான் அவங்க கடந்த காலத்தில் செஞ்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு மனசை சங்கடப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதை டிஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசாஸ்டர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கவலையான ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. எதுக்கு செஞ்சோம், எதுக்கு அந்த மாதிரி பண்ணணுங்கிறதும் கூட அவங்களுக்கு யோசிக்க முடியாத நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. அது ஒரு குழப்பமான சூழ்நிலையை கொண்டாடும். அதை நீங்க வெளியும் காமிச்சுக்காம கொஞ்சம் நிதானமா இன்னைக்கு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு பேசாம அமைதியா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தான் மெயினாக நல்லது. துலாம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. துலாமுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 6 த லவர்ஸ் கார்டு வந்திருக்கு. நிறைய அன்பு கிடைக்கும், பணமும் வருமானமும் நல்லா இருக்கும். என்ன கொஞ்சம் அந்த அன்பும் கிடைக்கும், அது நல்ல அன்பாகவும் இருக்கலாம், வேறு தேவையில்லாதவங்களோட பார்வையும் இருக்கலாம். அதை நீங்கள் நிதானமாக அதை இது பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும். அதை நீங்கள் ஒரு என்ன சொல்லுவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இன்றைக்கி பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். 90% பாசிட்டிவாக இருக்குங்க. விருச்சிகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. விருச்சிகம்க்கு கார்டு நம்பர் 4 த எம்பரர் கார்டு வந்திருக்கு. பேச்சு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒன்றா இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு விதமாக புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அதே ஒரு சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டிங் செக்டாரில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதாவது நல்லா விற்பனை உங்களோட இதை சக்ஸஸ் பண்ணலாம். தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அந்த கன்ஃபியூஷனில் எடுக்கிற முடிவு தான் சில நேரங்களில் தப்பாக முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு நாள் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன 4 த எம்பரர் இருக்கிறதுனால
கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க, யோசிச்சு பேசுங்க. 60% பாசிட்டிவ் டே தான் இன்னைக்கு. தனுசுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தனுசுக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னா கார்டு நம்பர் 18 த மூன் அப்படின்னு வந்திருக்குது. நிறைய நெகட்டிவாக யோசிப்பீங்க, கொஞ்சம் கரெக்டாகவே இருந்துக்குங்களேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும் நார்மலாகவே. ஏன் அப்படின்னு சொன்னால் சயின்டிஃபிக்காகவே அது வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயம்தான். இன்னைக்கு உங்களுக்குமே அப்படி தான் இருக்குது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும். அமைதியாக இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் நல்லது. மகரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 12 வந்திருக்கு. த ஹேங்க்டு மேன் வந்திருக்கு. எல்லாமே பண்ணியிருக்கோமே, ஏன் நம்மளை வந்து எல்லாருமே கெட்டவனாகவே சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல தவறி இருப்பீங்க, தப்பு செஞ்சுருப்பீங்க, அதனால அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் இந்த ஹேங்க்டு மேன். நம்ம வந்து எல்லாத்துக்குமே தியாகம் பண்ணி பண்ணுறோம், நம்மளுக்கு எந்த இடத்துலையும் நல்ல பேர் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து உங்களோட எண்ணமாக இருக்கும். இல்லை, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் மிஸ்டேக் இல்லாதவங்க மனுஷங்களே கிடையாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாள் அப்படி தான் இருக்குது. நீங்கள் அந்த திங்கிங்கெல்லாம் இருந்துட்டு வெளியே வாங்க, நல்லா இருக்கு நாள், நல்லா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு புது முடிவும் எடுக்க வேண்டாம். கும்பம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 த மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. நல்லா இருக்கும். உங்களோட இன்னைக்கு வந்து நல்ல க்ரோத் நல்லாவே இருக்கு. கடந்த சில நாட்களாக இருந்தக்கூடிய விஷயத்துலேருந்து இன்னைக்கு நல்லா மாற்றம் வருங்க. உங்களோட ஒரு மாற்றத்தை எண்ணியே வந்து நிறைய பேர் பார்த்தே நிறைய பேர் கண்ணு வைப்பாங்க. அதுதான் அந்த மெஜிஷியன் கார்டோடது. திருஷ்டி எடுத்துக்கோங்க, திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்க. நீங்கள் எந்த முறையில் இது பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க. ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் ஜாபோ இல்லை வேற ஏதாவது ஒரு புது ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்க. மீனுக்கு வந்து கார்டு நம்பர் 21 த வேர்ல்டு வந்திருக்குங்க. இது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது வாழ்க்கையில் வேற ஒரு மாற்றமான ஒரு விஷயத்த அவங்க பண்ணுவாங்க. வேலையிலையா இருக்கட்டும், படிப்புலையா இருக்கட்டும், இடத்துலையா இருக்கட்டும், ஏதோ ஒன்று. ஆனால் அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். பணம், பெரியவங்க சொத்து ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.